எம்எஸ்வி அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதுன்னு கேட்கும்போது மலரே குறிஞ்சி மலரேன்னு ஒரு பாட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எம்எஸ்வி அவர்கள்ட்ட போய் விவேக் ஒரு தடவை கேட்டிருக்காப்புல, ராஜா சாருடைய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப பயங்கர பெருமிதம். இவன் படத்தில் அப்படி பார்க்கறதுனா வேணான்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பாட்டு மனசுல பதியறதுக்கு காரணம் அந்த டியூனா அல்லது அதில் இருக்க வரிகளா? இது ரொம்ப பிரச்சனையான கேள்வி கேட்குறான். எம்எஸ்வி அண்ணாவுக்கும் எனக்கும் எப்பவுமே அவர் ஒரு எண்ணத்தில் இருப்பார். அவருடைய காலத்தில் லிரிக்ஸ் ரொம்ப நல்ல கவிஞர் இருந்தார். கவிஞர் இருந்தனால அந்த கவிதையினுடைய வரிகள் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால ரொம்ப சாதாரண ஜனங்களுக்கு கூட சாதாரண வார்த்தையில் பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய பெரிய தத்துவங்களை ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போனதுனால வார்த்தைகளினுடைய அழுத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு டியூன் பாப்புலர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்ன்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல டியூனு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வார்த்தையே இல்லைன்னாலும் உங்களுக்கு டியூன் ஞாபகம் வருது இல்லையா, அதுதான். அப்போது ஜீவன் எங்கே இருக்குன்னா, உயிர் எங்கே இருக்குன்னா, உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா? வார்த்தைகள் நீங்கள் என்ன தான் உயர்ந்த கவிதை வரிகளை சொன்னாலும் அதுக்கு உணர்வு வராது. இப்போ கவிஞரே எழுதின பாடல்களை நான் 2 பாடல்களை நான் உதாரணமாக சொல்கிறேன். ஒரு பாடல்னா ஒரு கருத்தை சொல்லணும், அல்லது ஒரு உணர்வை சொல்லணும், அல்லது உங்கள் மத்தியில் ஏதோ ஒன்றை அது புகுத்தணும். அப்படி இல்லைன்னா அது பாடல் அப்படிங்கிற தகுதியை இழந்துருது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. இதில் ஏதாவது உணர்வு உங்களுக்கு பரிமாற்றம் நடந்ததா? என்னடா அது, தாமரை மலரில் மனசை எடுத்து தனியாக வச்சுருந்தாளா, தூதும் இல்லையா, தோற்றம் இல்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்ல. ஆனால் அண்ணா போடுற டியூனில் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. இப்போ இந்த பாடல்களுக்கு ஜீவன் எங்க இருக்கு? இப்போ என்ன உணர்வு உங்களுக்கு பரிமாற்றமானது? தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றம் இல்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த உணர்வை பரிமாற்ற முடியுமா? ஆனால் ஒரு டியூன், நல்ல டியூன் எதுன்னா, ஏதோ மோகன், இதை வரலையா, நல்லா இல்லையா? ஆள்னா பாடினா கூட அந்த டியூன் நல்லா இருக்கணும். அது எவன் பாடினாலும் நல்லா இருக்கணும், யார் பாடினாலும் நல்லா இருக்கணும்.